ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எபிரேயர் புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் 2ஆம் அதிகாரத்துலேயும் 4ஆம் அதிகாரத்துலேயும் முடிவில் அருமையாக சில வசனங்கள் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக நம்மளை போல் மனுஷனாக இருந்தார். நம்மளை மாதிரி மனுஷனாக இருந்ததுனால அவர் ஃபுல்லி காட் பட் ஆல்சோ ஃபுல்லி ஹியூமன். நம்மளை மாதிரி மனுஷனாக இருந்ததுனால நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுறோமோ, நமக்கு என்னென்ன சஃபரிங்லாம் இருக்குது, என்னென்ன டெம்டேஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம கஷ்டப்படுறோமோ அவரும் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாவம் இல்லாதவராக இருக்கிறாரு. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுளுடைய வலது பாரிசத்தில் பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. பாருங்கள், எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள். மனுஷனாக இருந்து நம்மளை போல் எல்லா டெம்டேஷன்ஸ்லையும், எல்லா சஃபரிங்ஸ்லையும், எல்லா பாடுகள்லையும் கோத்ரூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தர் தான் அங்கே நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கார். அப்போ பிரதான ஆசாரியோட வேலை என்ன? நமக்காக பரிந்து பேசுகிறது. நம்ம தவறுகள் செய்கிறோம்ல, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அருமையாக ஒரு வசனம் இருக்குது. கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் போல்ட்லி. தைரியமாக கிருபாசன தண்டைக்கு நீங்கள் வாருங்க. கிருபையின் ஆசனம், கிருபாசன தண்டை, த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமாக வாங்க. எப்போ? டெம்டேஷன்ஸ் நடக்கிறப்ப. அப்போ அப்படியே டெம்டேஷன்ஸ் ரொம்ப உங்களை போட்டு நொறுக்குதா, உங்களை இழுக்குதா, பாவம் செய்ய தூண்டுதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இம்மிடியட்டாக ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தைரியமாக அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். யூ வில் ரிசீவ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிச்சயமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸு, நம்மளுடைய டெம்டேஷன்ஸ், நம்மளுடைய வீக்னஸஸ்லாம் ஏசப்பாக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரும் மனுஷனாக இருந்துட்டு தான் அவர் எல்லாம் செஞ்சார். அப்போ அதே மாதிரி அவர் தான் பிரதான ஆசாரியராக இன்னைக்கு பிதாவினுடைய வலது பாரத்தில் இருக்கார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ நமக்கு டெம்டேஷன்ஸ் நடக்கும் பொழுது, டெம்டேஷன்ஸ் அப்படியே ரொம்ப நம்மளை போட்டு இழுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? பிதாவினிடத்தில் போயிட்டு, ஏசப்பாவினிடத்தில் போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஈஸியாக டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணிடலாங்க. எவ்வளோ அருமையான வசனங்கள் பார்த்தீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17-18, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஓவர் கம் டெம்டேஷன்ஸ். டெம்டேஷன்ஸ்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுங்க இயேசுவின் மூலமா. கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் போல்ட்லி. கிருபையின் ஆசன தண்டைக்கு தைரியமாக வாங்க. ஹெல்ப்பை பெற்றுக்கொள்ளுங்க, உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.